அல்லாஹ் கடமையாக்கிய காரியங்களான தொழுகை, திக்ரு, சதக்கா இந்த மாதிரியான விஷயங்களை இலகுவா செய்யக்கூடிய நாம அல்லாஹ் தடுத்த காரியங்களை ஏன் செய்ய மறுக்கிறோம்? நாம வட்டி வாங்காதீங்க, அது அல்லாவுடையும் நபியுடையும் போர் செய்யறதுக்கு சமம்னு சொன்னா இந்த காலத்துல யார்தான் வட்டி வாங்கலன்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய பாவங்கிறத கொஞ்சம் கூட மனிதர்கள் உணர்றது இல்ல. அல்லாஹ் சொல்றான், வட்டி வாங்குறவன், கொடுக்கறவன், அதை எழுதுறவன், சாட்சி சொல்றவன்னு எல்லாருக்கும் சமமான தண்டனை கிடைக்கும்னு. வட்டியை பத்தி அல்லாஹ் குரான்ல தெளிவா எச்சரிக்கை செஞ்சும் நம்ம அதுல கவனம் செலுத்துறது இல்ல. வட்டியை ரொம்ப சர்வ சாதாரணமா வாங்கிடுறோம். அதுக்கு இஎம்ஐ, லோன்னு வேற வேற பேர் வேற வச்சுக்கிறோம். நம்மளுக்கு நல்லா தெரியும் அது வட்டி தான். அப்படி இருந்தும் நம்ம அதை செய்யாம இருக்க முயற்சி செய்யறது இல்ல. என்னப்பா கொடுத்த வாக்க காப்பாத்த மாட்டியான்னு கேட்டா, என்ன வாக்காவது மூக்காவது, போப்பா சொன்ன மாதிரியே நடக்க முடியாது, நூல் பிடிச்ச மாதிரியே மார்க்கத்துல நடக்க முடியாதுன்னு சொல்றது. காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும், இல்லைன்னா உலகத்துல பொழைக்க முடியாதுப்பான்னு சொல்றாங்க. சிகரெட் பிடிக்காதீங்கன்னு சொன்னா ஸ்மோக்கிங் மக்ரூ தானேன்னு சொல்றாங்க. அது ஹராம் இல்லையேன்னு கேக்குறாங்க. அல்லாவும் ரசூலும் விரும்பலைன்னா அதை செய்யக்கூடாது, அவ்வளவுதான். சஹாபாக்களும் அப்படிதான் வாழ்ந்தாங்க. மது ஹலாலா இருந்த காலத்துல முஸ்லிம் மக்கள் மது குடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க 3 தலைமுறைக்கு மதுவை பானைகள்ல சேமிச்சு வைப்பாங்க. அப்ப அல்லாஹ் இனி மது ஹராம், அதை அருந்த கூடாதுன்னு சட்டத்தை இறக்கினான். உடனே அந்த பானைகள்ல இருந்த மதுவை தெருக்கல்ல போட்டு உடைக்கிறாங்க. இப்பதான சட்டம் இறங்கி இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா நான் மது குடிக்கிறத நிறுத்திக்கிறேன்னு சொல்லல, இத குடிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன்னு யாரும் சொல்லல. அல்லாவுடைய கட்டளை வந்த உடனேயே அதை அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. அதுக்காக அவங்களுடைய உள்ளத்தை தயார் செஞ்சுக்கிட்டாங்க. சஹாபாக்கள் எப்படி இறைவனுக்கும் நபிக்கும் கட்டுப்பட்டாங்களோ அப்படி நாமும் கட்டுப்படணும்னு சொன்னா நாம ஒன்னும் சஹாபாக்கள் இல்லையேப்பான்னு சொல்றாங்க. சஹாபாக்களும் மனிதர்கள் தான் என்பதை உணர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குரான் ஹதீஸ் அடிப்படையில முடிவெடுத்து செயல்பட்டா இம்மையிலையும் மறுமையிலையும் நமக்கு வெற்றிதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.